இத பாருங்களேன், ஏதோ பாம்பு மாதிரி ஒரு மாரியா அப்படியே மேஞ்சு போகுது. ஆனா இது பாம்பு இல்ல, கிங் ராக்வார்ம் புழுதான். இதுக்கும் நம்ம எப்போதும் பாக்குற மண்புழுக்கு இருக்கிற மாதிரி செக்மெண்டா தான் உடம்பு இருக்கும். அதாவது பிரிவு பிரிவா 150ல இருந்து 300க்கும் மேற்பட்ட பிரிவு இருக்குமா. ஆனா இது மண்புழு மாதிரி அம்பின்னு நினைக்காதீங்க. இது அன்னியன். வாயில கொடுக்க வச்சிருக்கோம், கடிச்சு விட்டுரும். நார்மலா அதை பார்க்கும்போது நம்மளால அதோட வாயை பார்க்க முடியாது. ஆனா கடிக்கணும்னு மட்டும் நினைச்சிருச்சு, வெளியே வரும் ஷார்ப்பா தாடை மாதிரி ஒரு அமைப்பு. நம்மள கடிக்கிறதா இருந்தாலும் அதோட இறைய பிடிக்கிறதா இருந்தாலும் அதை வச்சுதான். ஒரு புழுக்கு இந்த மாதிரி மாசான வாயெல்லாம் ஓவர் தான். நல்ல வேலை விஷம் இல்ல. ஆனா இந்த கடல்ல இருக்கிற உயிரினம்லாம் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான வெப்பன்ஸ் வச்சிருக்கானுங்க. இதுக்கு மொத்தம் 4 கண்ணாம்பா. நம்ம 2 கண்ணை வச்சுட்டே இல்லாத பொருளெல்லாம் பார்த்துட்டு சுத்துறோம். இதுங்களுக்கு இனப்பெருக்க காலம் வந்துருச்சுன்னா அப்படியே பவர் ஏறி அப்படியே மாசா எப்பிடோக்குன்ற ஒரு நிலைக்கு வரும். அப்போ ஒரு நீந்தும் இனப்பெருக்க எந்திரமாவே மாறிடுமா. கண்ணு பெருசாயிரும், நீந்தறதுக்கு ஏத்த மாதிரி சைடு ரக்கையெல்லாம் பெருசாயிரும், அப்புறம் உடம்பு ஸ்ட்ரென்த் ஆயிரும். ஆனா இருந்தா உடம்பு ஃபுல்லா ஸ்போமும், பெண்ணா இருந்தா உடம்பு ஃபுல்லா முட்டையையும் தூக்கிட்டு போய் நைட்டு நேரம் தண்ணியோட மேல் பரப்புல ரெண்டத்தையும் ரிலீஸ் பண்ணி ஃபர்டிலைஸ், அதாவது முட்டையெல்லாம் கருவுற வை. அப்புறம் என்ன டயர்ட்ல மண்டைய போட்டு சொல்ல மறந்துட்டேன். இது அதிகபட்சம் 90 சென்டிமீட்டர் நீளம் வளருமா. 3 ஒரு அடி ஸ்கேல சேர்த்து வச்சா வர சைஸ் ஒரு புழு. அப்புறம் என்ன மாதிரி ஆளுங்கலாம் மீன் பிடிக்க இதை இறையா கூட யூஸ் பண்ணுவாங்க. இதோட சயின்டிபிக் நேம் அலிட்டா விரன்ஸ். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேலும் நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.